என்னன்னா சீமான் என்ன சொந்தமா ஒரு புத்தி வச்சிருக்காரு. இவர் எந்த நேரத்துல ஜாத்த புத்தியில இயங்குறன்றது சில நேரம் இது இல்ல மற்றது அரிசினா இப்ப தற்போதான் வந்திருக்கிறார். அவர் டைமுக்கு டைம் மாறுறார். அவரை நாங்க எப்படி தீர்மானிக்கிறது தெரியாம இனிமேல் தான் இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் இனிமேல் இல்லையன்ற பொறுமையோட நல்ல ஒரு வேலையை தமிழினத்துக்கு செய்தது உண்மையில வன்னிமேந்தன் இயல்பாகிய என்று சொல்வதற்கு ஒரு தகுதியற்றவர் என்ன பொறுத்தவரை. எங்களுடைய செந்தமிழன் சீமானை நாங்கள் வணங்குவதற்கான காரணம் என்ன? கடந்த 15 வருடங்களாக எங்களது விடுதலை போர் அந்த தாயக மண்ணிலே வீழ்ந்து படுத்த பொழுது, எங்களது விடுதலை போர் காணாமல் போன போது, அந்த இறுதி நிமிடங்களிலிருந்து எங்களது தளபதி சூசை அண்ணா அவர்கள் ஓங்கி ஒழித்த அந்த வேத வாக்கை ஏற்றுக்கொண்டு எந்த வரை ஓயாத அலைகளாக ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உன்னதமான குரல். விழுந்து போன எங்களை விடுதலையை தனது தோளிலுமே எதிர்பார்க்காத பல்வேறுபட்ட விடயங்களை எங்களுடைய விடுதலை அமைப்பு அந்த தாயக மண்ணிலே இருந்த எழுச்சிக்கு ஈடான ஒரு எழுச்சியை எந்த வரை இந்த உலக பந்திலே தக்க வைத்துக் கொண்டுள்ள ஒரு அளப்பெரிமறிய அரசியல் ஆசான் எங்களுடைய கௌரவ அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசுகின்ற பொழுது பக்கத்தில் இருந்த ஆரத்தழுவை காட்டியடித்து முத்தமிட்டு அவர் பேசுகின்ற அந்த வார்த்தைகள், அவர் எங்களை வழிநடத்துகின்ற அந்த விதம், தம்பி கோபப்படாதே, நேரிய வழியிலே செல்லு, இதை கடந்து போ, உனது இலக்கு நோக்கி ஓடிப்போ என அவர் என்னுடன் பேசுகின்ற பொழுது நான் 6 மாதங்களாக தொடர்ந்து அண்ணனுடன் பேசி இருக்கிறேன். நாள்தோறும் பேசுவேன். வாட்ஸ்அப்ல எனக்கு செய்தி போட்டுக் கொண்டிருப்பார். நானும் பயந்து கொண்டிருப்பேன். என்னை வழிகாட்டிய ஒரு மிக பெரும் அரும்பெரும் மனிதன். இன்று வரை அவருடைய அந்த நினைவுகளின் நெஞ்சிலே இருக்கிறது. நான் மறந்து விடவில்லை. அதனால் தான் சீமானுடைய பேச்சுக்களை இன்னும் எனது எதிர்நோக்கும் நான் பதிவிட்டு வருகிறேன். அவர் ஒரு அரசியல் ஆசான். எப்படி அவர் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சும் ஒரு அரசியல் வரலாற்றை புரட்டி போடுகின்ற விதத்திலே இறக்கம். நாங்கள் அதை எடுத்து எடுத்து மீள படிக்கின்ற பொழுது எங்கள் சிந்தனைகளிலே சிகரம் ஏறும், எங்கள் குருதிகள் கொஞ்சம் கொப்பளிக்கும், விவேகம் சூடேறும். நாங்கள் விரிந்து பறந்து எழுந்து பறக்கவும் நடக்கவும் சிந்திக்கவும் சிந்தனையை விளக்கவும் ஆணித்தரமான கருத்துக்களை அள்ளி தருகின்ற ஒப்பற்ற மனிதன் சீமான். சீமானோடு அர்ச்சுனாவை ஒப்பிட முடியுமா? வாய்ப்பில்லை ராசா, வாய்ப்பில்லை. எப்படி வசதி? ஏன்? சீமான் அன்னை ஒருபோதும் தனது கொள்கையை விட்டு மாறியதில்லை. மேடையிலே பேசுகின்ற பொழுது அநாகரிகமாக அவர் பேசுவதில்லை. அவர் அந்த மேடையை ஒவ்வொரு நிமிடங்களையும் ஒவ்வொரு நொடிகளையும் தனது அரசியல் சாணக்கியத்திற்காகவும் தனது கருத்துக்களை எடுத்து வைப்பதற்காகவுமே அவர் பயன்படுத்திக் கொள்வார். சமூக வலைத்தளங்களிலே நேரலை வந்தது இல்லை. அவர் நேரலில் வந்ததில்லை. நேரங்களை வீணடித்ததில்லை. கிடக்கின்ற நேரங்களையும் கிடக்கின்ற ஊடக சந்திப்புகளையும் தனக்காக பயன்படுத்தி அதை சாதகமான அரசியல் சாணக்கியமாக மாற்றி அமைத்து மக்கள் மத்தியிலே எழுச்சியையும் புரட்சியையும் பரப்பி செல்கின்ற ஒரு அரசியல் ஞானி. ஆனால் அர்ச்சுனா ராமநாதனுக்கு இருக்கா? இல்லவே இல்லை. ஏன்? காலநிலை போல காலையில ஒரு சொல்லு, மாலையில ஒரு சொல்லு, சாமான் சீமான் நாயி பேயு கோமாளி பைத்தியக்காரன் மனநோயாளி. என்ன வார்த்தை? என்ன வார்த்தை இது? இப்படியே சென்றால் எவருக்கு உங்கள் மீது விருப்பு வரும்? எவருக்கு உங்கள் மீது பிடிப்பு வரும்? எவர் உங்களை ஆதரிப்பார்கள்? எவர் உங்களை தாங்கி பிடிக்க தோள்களை கொடுப்பார்கள்? எத்தனை நாட்களுக்கு உங்களுடைய அரசியல் வாழும்? ஆகவேதான் இன்றைய தலைப்பு, உங்களுக்கு பிடித்தவர் யார்? பிடித்த அரசியல் தலைவர் யார்? சீமானா அர்ச்சுனாவா? ஒப்பிட்டு பேசு. ஏன் ஒப்பிட வேண்டும்? இந்த ஒப்பனை என்பது மிக முக்கியமானது. திருந்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தால் அவன் திருந்திக் கொள்வான். இது திருந்தாத என்பவன் திருந்து கொள்ள வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன செய்யணும்? உதவி போட்டுட்டு நாங்கள் எங்களுடைய சீமான் பின்னால் செல்வதுதான் வழி. ஏன்? தடை செய்யப்பட்ட விடுதலை கட்டி ஒவ்வொரு எங்களுடைய தலைவரை நினைவு கூர்ந்து அந்த புலிக்கொடியை தாங்கி பிடித்து புதிய கொடியை பரிணாமித்து எங்களுடைய விடுதலை கிளங்களை அங்கே இசைக்க வைத்து பாயிருக்கின்ற ஒருவர். அர்ச்சுனாவால் முடியுமா? தலைவருடைய படத்தை வைத்து பேச முடியுமா? உன்னால முடியுமா? உன்னால முடியுமா? எங்களுடைய புலிக்கொடி
பண்டிகை வேண்டாம், நான் புதிய கோழி கொண்டு வருவேன். புலிக்கொடி வேணா, மாத்தாரு புலிக்கொடியை கொண்டு வரியா, அது கொண்டு வர முடியாது. அப்படி என்ன என்ன செய்கிறாய்? நம்பி வந்த மக்களுக்கு சரியான வழியை நீ காட்டியிருக்க வேண்டுமா இல்லையா? ஆமா, காட்டியிருக்கணும். அப்ப என்ன செய்யறாய்? பண வெட்டு துட்டு, எப்ப பார்த்தாலும் பணம் 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 பணம், எப்ப பார்த்தாலும் பணம் தான். அப்ப எப்படி அரசியல் வரும்? பாராளுமன்றத்துக்கு உங்களை அனுப்பி வந்தது எதற்கு? பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சது மக்களுக்கு நல்லது செய்வா. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? இன்று வரைக்கும் மக்கள் நலன் பற்றி ஏதாவது பேசியது உண்டா? எல்லாரும் துரோகி. அப்ப நீ யாரு? சரி, எல்லாரும் துரோகி. அப்ப நீங்க யாரு? சீமான் எங்கேயாவது ஒரு பேஸ்புக்ல அல்லது ட்விட்டர்ல அல்லது எங்கேயாவது யூடியூப் பக்கத்துல இத்தனை பேர் துரோகி பட்டியலிட்டு இருக்காரா? ஒரு தலைவருடைய பண்பு இதுவா பண்பு? ஆகவேதான் எழுந்த வாரங்கள், ஏறி அடியுங்கள், உரிமை வடியுங்கள், சீமானையே நீங்கள் ஆதரிக்க வேண்டும். அவர் எங்கள் தமிழ் மக்களுக்காக என்ன செய்தார்? நாம் செய்ய வேண்டும். ஏன்? தலைவர் பிரபாகரனை களமுனையிலே அந்த காட்டுக்குள்ளே சென்று சந்தித்த ஒரு வீர தளபதியாகவும் தலைவனாகவும் சீமானன் இருக்கிறார். அப்ப அர்ஜுனா மாவீரனுக்கு போனியா? மாவீரனுக்கு ஒரு தீபம் ஏத்தினியா? அர்ஜுனா நீங்களா ஏத்தினீங்களா? மாவீரனுக்கு போய் தீபம் ஏத்தினீங்களா? சொல்லுங்க, தீபம் ஏத்தினீங்களா? இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வுக்கு இன்று வரை முள்ளிவாய்க்கால் மண்ணுக்கு போய் மிதிச்சது உண்டா? நீங்க மிதிச்சது உண்டா? நான் தான் தமிழர்களை காக்க வந்தவன், நான் தான் தமிழ் தேசியத்துக்கு அவனோட அண்ணன் ரகராம அடுத்த காக்கி சட்டியை போட்டு காசுக்கு வேலை செய்த கூலி கூட தெரியுது. முடிஞ்சா இதுல பேசுவோம். நான் சவால் விடுறேன். வாயா முடிஞ்ச வாங்க தந்த அப்பா பணத்தை போட்டுட்டு என்ன முக்கியமான தளபதி ஐயாண்ட பேர் ஆரையா காவல்துறை என்ன புது விதி? என்ன விதி இது? வா பேசுவோம். நாங்கள் பொறுத்து பார்த்தோம், பொறுமை இழந்து போனோம். நீங்கள் காக்கி சட்டை அணியவில்லை. எங்களுடைய காவல்துறை சீருடை அணிந்தாலும் எங்கள் தலைவர் அமைத்த காவல்துறை என்பதால் நான் கண்டியமாக மௌனமாக இருந்தோம். தொடர்ந்து இந்த உருட்டும் பிரட்டும் நீங்கள் உருட்டி அனுப்பீர்களா என்றால் வேறு வழியிலே நாங்கள் இனி உருமி வடிப்போம், ஊந்து கொனையாக எழுந்து அடிப்போம். வேற வழி இல்லை. நீ முடிவு நீதியல்ல, எல்லாரும் துரோகி என்றா. அப்ப நீ துரோகியா இல்லையான்ற உரிச்சு காட்டுறதுங்கிற நோக்கு. இப்ப நாங்க சொல்லிவிட விண்டர் இருந்து அர்ஜுனாவை ஆதரவு கலைக்கிறது இல்லை. இது எதிராக அந்த தளத்துல பேசுவோம். ஏன் நாங்கள் ஆதரவா கலைத்தோம் அத்தனை மக்களும் என்று சொல்லுகிறோம். நாங்கள் பிழை செய்து விட்டோம். அதனால் நீ செய்கின்ற அத்தனை பிழைகளையும் உரித்து காட்டுவதான் வேற. எங்களுக்கு 3 விளம்பரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் அரசியல் பேசவே மாட்டோம். கட்டுமையாக செஞ்சோம். எந்த புதிய அரசியல் கட்சி வந்தாலும் புதிய குழு உருவானாலும் அத்தனை பேரை விமர்சனம் செய்வோம். இதுதான் எங்களோட முடிவு. 3 எங்களுக்கு வேலை திட்டம் கூட. நாங்கள் வேற விஷயங்கள் பேசுவதற்கு எங்களால் முடியாது. எங்களுக்கு வேலை திட்டம் கூட. மக்கள் இழந்திருந்தா போயிடுவோம். அப்ப 3 இருக்கு. அதுக்குள்ளாக நாங்கள் பேசுவோம். என்ன பேசுவோம்? அர்ச்சனாவை செய்கின்ற தவறுகளை இனி எடுத்து பேசுவோம். எங்களோட வேலை. ஏன் இப்ப நல்லதா பேச மாட்டீங்க? நல்லதான் பேசியிருந்தோம். நல்லது பேசி உங்களை உசுப்பேத்தி நீங்க திரும்ப தவறு செய்யறதுக்கு நாங்கள் அனுமதி அளிக்க முடியாது. அப்ப என்ன செய்வோம்? நீங்கள் விடுற முழு பிள்ளைகளையும் ஒன்றா உரிச்சு பூதக்கண்ணாடி வச்சு காட்டுறதா எங்களை வேலை. ஏன்? மக்கள் தெரியணும். எதற்கு? அள்ளி பணம் கொடுத்துருவ நிப்பாட்டு. போத்துக்கு வழி இல்லாம, உறங்க வழி இல்லாம, ஓலக்குடிசையில வாழ்ற எங்க அக்காவுக்கும் தம்பிக்கும் அண்ணாக்கும் அப்பாவுக்கும் நீங்க ஒரு வழிகாட்டுங்க. இவங்க கோடி அடிச்சு கொண்டு கொள்ளை கொண்டு எங்கட பணத்துல வாழ்றதுக்கு விட முடியும். அப்படி அங்க சொல்லணும். மாற்று, எல்லாம் மாற்றி எதிரும் மாற்று. அதுதான் இன்றைக்கு தலைப்பு. என்ன தலைப்பு? உங்களுக்கு பிடித்த அரசியல்வாதி யார்? அர்ஜுனாவா சீமானன்யா? இதுதான் தலைப்பு. வாங்க பேசு. நல்ல தலைப்பு விட்டுறாரு. ஆனால் சீமானையும் சீமானையும் டாக்டரையும் சேர்த்து பேச எனக்கு விருப்பம் இல்லை. சீமான் வேறு என்ன சொல்றது, அதோட இவர் இவருக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. சீமானை பார்க்க போய்க்க எல்லாத்தாலேயும் நல்ல ஒரு மனிதன். அவற்றை பேச்சு அல்ல, அவற்றை வார்த்தை பாய்ப்பில் எந்த இடத்துல என்னத்தை கதைக்கணும் என்ற அந்த இதுவல்ல. மற்றது எல்லா மக்களோடும் அன்பாய் பழகிற மனுஷன், எல்லாரையும் மதித்து பழகிற மனுஷன், நன்றி உள்ள ஒரு மனுஷன்.
இப்படிப்பட்ட மனிதர்களோடு இந்த ஒரு மனிதனை சேர்த்து கிடைக்க அவ்வளவு போல மனிதர் மாற்றலாம். இன்றைக்கு இருக்கிற மனிதர் நாளைக்கு அப்படி இருப்பாங்க. பெரிய பெரிய காரியம் ஒரு அரசியல்வாதியை என்று சொல்வதற்கு டாக்டர் ஒரு தகுதியற்றவர் என்ன பொறுத்தவரை. யார் உண்மையா மக்களுக்காக போனது, யார் தேவையில்லாம போனது? என்னை பொறுத்தவரை டாக்டர் அர்ச்சனா தேவையில்லாமல் போனது என்று அவற்றை அடிக்க நாங்கள் பார்க்க வைக்க அவர் என்னென்ன காரணத்துக்காக சிறைச்சாலைக்கு சென்றார்னு சொல்லி பார்க்க அவற்றை இங்கே ஆடாவாடித்தனங்கள் சொல்லக்கூடிய வசனங்களை பாதைக்கு மன்னிச்சு கொள்ளும்போது அவற்றை பேச்சுக்கள் அவர் சட்டங்களை கடைபிடிக்காமையால் தான் அவர் மறியலுக்கு போறவர். இந்த தமிழ் மக்களுக்கு அந்த கத்தி அடிச்சு எங்கேயாவது தமிழனை அடிக்கிறான் தமிழனை ஒழிக்கிறார் என்று சொல்லி போலீஸோ அவங்க பிடிச்சி கொண்டு அவரை போட இல்லை. அவர் சில காரியங்களை தமிழருக்கு எதிராக நடந்ததான், அந்த ஆஸ்பத்திரி பிரச்சனை நடந்ததான். அந்த வழியில இவர் சட்டங்களை மீறி செய்த காரியங்களுக்காகத்தான் அந்த அவரை பிடித்து கொண்டு போனார்கள். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் இருக்கு. இந்த சிங்கள மாதம் புது சங்கமானத்துல சட்டம் இருந்து அந்த சட்டத்தை கடைபிடிக்கிறது. அப்ப எல்லாத்துக்கும் நாங்கள் நிறைய தரம் சீமானந்த சிறைச்சாலைக்கு காரணம் வந்து இந்த தமிழரும் அந்த போராட்டத்தையும் அவர் வெளிக்கொண்டதெல்லாம் நிறைய தரம் போயிருக்காரு. உண்மை அநேகமான எல்லாம்னு சொல்ல முடியாது. அநேகமான பெரும்பாலும் அவர் புலிகள் என்ற அந்த இதை பாவிச்சதால் அவர் அநேகமான இதற்கு போறவர். மற்ற தமிழ்நாட்டிலையும் இப்படியான ஒரு குழப்பம் இலங்கையில வந்த மாதிரி அவர் வந்து விடுமன்ற காட்டுதான் அவரை அநேகமான அனைவரங்களில் பிடித்துக் கொண்டு உள்ளது போட்டார்கள். தெளிவுபடுத்துறான் என்ன இல்ல தெளிவுபடுத்துற அது சரி. இது கரெக்டரும் டாக்டர்கிட்ட கரெக்டரும் வேறு என்ன, அது தலைப்பிரிக்காத ஆட்கள் யாருமே இருக்காது. எந்த ஒரு சின்ன குழந்தை பிள்ளைய குடி பிடிக்கும் என்ன. அப்ப அதை கொண்டு போயிட்டு நாங்கள் டாக்டருடைய ஒப்புறது எனக்கடா தெரியல. நான் கதைக்கு வச்சு மற்ற என்னென்ன சீமான் என்ன சொந்தமா அவர் புத்தி வச்சிருக்காருன்னு இவர் எந்த நேரத்துல ஞாயிற்ற புத்தியில இயங்குறன்றது சில நேரம் இது இல்லை. மற்றது வெல்ற குதிரைக்கு தான் இது யார் தெரியுமா? பேசுங்க தடைகளை உடைத்தத இந்த வரியில வர்ற படம் தான் இது. இந்த இடத்துல ஒரு பிரதி ராஜாங்க அமைச்சர், ஒரு சுகாதார அமைச்சின் பிரதி ராஜாங்க அமைச்சரா வர வேண்டிய ஒரு வெறும் கடைசி சீட் கூட இல்லாத அளவுக்கு போன நிலைமையில தான் தவறுதெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினரா போயிருக்குது. இந்த அஜெண்டாவின் ஆரம்ப கட்டம் முழுக்களும் நான் தெளிவா அறிஞ்சினான். வன்னிமன்னன் இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்திலையும் இனிமேல் இல்லையன்ற பொறுமையோட நல்ல ஒரு வேலைய தமிழினத்துக்கு செய்தது உண்மையில வன்னிமேந்தன் தமிழினத்துக்கு செய்தது இனிமேல் இல்லையன்ற பெரிய ஒரு பெருமதியான வேலை. இன்று வரைக்கும் இந்த உண்மை எனக்கு தெரியாது. இந்த ஆள் யாருன்றதை கண்டுபிடிக்க இன்னும் தெளிவா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. கழுவி ஊத்துறீங்களே ஐயா. சரியா வணக்கம் ஐயா. தான் வெளியேறி ஓடினான். கேட்டீங்களா? நாங்க கழுகு மாதிரி இருப்போமல்ல. எனக்கு இனிமேல் அப்படி ஒரு துரோகம் செய்ய மாட்டார். ஓ நன்றி ஐயா. அது இப்ப ஒரு இதா வந்து தீப கடைசியா அவற்ற கட்டித்தனமான புத்திக்கு சுமந்திரன் தான் இப்ப தீனி போட்டு கொண்டிருக்கிறார். அப்ப இதோட அரசியல் அரசியல் ஒன்று வரும். தமிழருக்கு நல்ல ஒரு அரசியல் வரும். அப்ப டைரக்டா சொல்லுங்க ஆகும். நான் என்ன சொல்றது, தமிழருக்கு ஒரு நல்ல ஒரு அரசியல் வந்து இனிமேல் வரும். இவற்றை அரசியல் எல்லாம் அப்படின்னாக்கி இந்த இதுக்கு உங்களுக்கு பிடித்த அரசியல்வாதி அர்ச்சுனா ராமநாதனா சீமானம்? உங்களுக்கு கருத்து என்ன? உங்களுக்கு வணக்கம் எல்லாருக்கும். நல்ல சுகமா எல்லாரும் ஓஞ்சிட்டீங்களா? இல்லாட்டி என்ன உங்களுக்கு வேகம் கூடுதா? இல்ல தலைப்புக்குள்ள பேசுங்க. ஓகே. அர்ச்சுனாவா சீமானா? அப்படியா? உங்களுக்கு பிடித்த அரசியல்வாதி யார், அர்ச்சுனாவா சீமானா?
என்ன காரணம் விளக்கு? அர்ஜுனா இப்ப தற்போதான் வந்திருக்கிறார். அவர் டைமுக்கு டைம் மாறுறார். அவரை நாங்க எப்படி தீர்மானிக்கிறதே தெரியாத இருக்கு. அதை பத்தி இப்ப சொல்லலாம் எங்களால. அவர் பச்சோதி மாதிரி இருக்கிறார். அதனால அவரை பத்தி நாங்கள் ஒரு முடிவுக்கு வரையறாது. இத்த வரைக்கும் வருகிறாரு. பார்ப்போம். அடுத்தது எங்கட வரலாற்றை சீமான் அண்ணா உலகத்துக்கு இந்தியால இருக்கிற மக்களுக்கு பெரிய ஒரு விழிப்புணர்வு கொண்டு எங்கட விடுதலை போராட்ட வரலாற்று எல்லாத்தையுமே இத்த வரைக்கும் தடுத்து வச்சிருக்கிறார். உண்மையிலேயே அது ஒரு பெரிய விஷயம். ஆனா அவரோட இவரை ஒப்புடையதால அது வேற நாடு, இது வேற நாடு. அதனால அர்ஜுனா இப்ப அவரை மாதிரி இவரும் நல்ல நிலைக்கு வரும் என்றுதான் எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனா அது நடக்கும்ன்றது எங்களுக்கு பொறுத்துதான் பார்க்கணும். என்னோட சொன்னா சீமான் அந்த சொன்ன ஒரே ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நாங்கள் எதிலையும் கூட்டு வைப்போம், கரையில ஒவ்வொரு வந்தாலும் கூட்டு வைப்போம். ஆனா அரசியல் கொள்கை இன்றைக்கு தனிதான். எனக்கு அதால சீமான பிடிக்கும். ஒப்புட்டளவுல பாக்க சிறைகளோடு ஒப்பிடுவோம். செந்தமிழன் அண்ணன் சீமான் சிறை சென்றான், புத்தகத்தை படித்தான். எங்கள் அர்ஜுனா அவலம் சிறை சென்றது, புத்தகத்தை அடித்தார். அண்ணன் சீமான் சிறை சென்றான், புத்தகத்தை படித்தான். எங்கள் அவலம் அர்ஜுனா சிறை சென்றது, புத்தகத்தை அடித்தான். செந்தமிழன் சீமான் சினிமாவை விட்டு அரசியலுக்கு வந்தான். எங்களின் அவலம் வைத்தியன் துறையால் விலக்கப்பட்டதால் அரசியலுக்கு வந்தான். சீமான் சினிமாவை விட்டு வந்தான், வைத்தியத்துறை கை விட்டதால் அர்ஜுனா இங்க வந்தான் அரசியல். போரா தடை சட்டம் இருந்தும் புலிகளுக்கான கருத்துக்களை அன்றிலிருந்து இன்று வரை சொல்லிக் கொண்டிருக்கிறான் செந்தமிழன் சீமான். பயங்கரவாத தடை சட்டத்தை கண்டு பயந்து ரோகண வீரவுக்கு பாராளுமன்றத்திலே ஒரு புகழாரம் சூட்டினான், வீர வணக்கம். அதுதான் எங்கள் அவலம் அர்ஜுனா. போரா தடை சட்டம் இருக்கென்று தெரிந்தும் அன்றிலிருந்து இன்று வரை தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறான் செந்தமிழன் சீமான். பயங்கரவாத தடை சட்டத்தை கண்டு பயந்து ரோகண வீரவுக்கு பாராளுமன்றத்திலே வீர வணக்கம் செலுத்தினான் எங்கள் அவலம் அர்ஜுனா. வரலாறு என் வழிகாட்டி என்று, வரலாறு என் வழிகாட்டி இயற்கை என் தோழன் என்று வந்த என் தலைவன் வழியில் மரங்களை, இயற்கைகளை, குருவிகளை, சிட்டுக்குருவிகளை நேசித்தான் சீமான். புலம்பெயர்ந்த நாடுகளில் வரும் நோட்டுக்குருவிகளை மட்டுமே நேசித்தான் அவலம். தமிழ் மக்களின் அவலம் சாவச்சேரி தந்த துயரம் எங்கள். இதுதான் இந்த ஒப்பீடு. தொடர்ந்து கதை காட்டலாம். நான் கதைக்கிறேன். வணக்கம் எல்லாம் வணக்கம். வணக்கம் எல்லாம் வணக்கம் அண்ணா. வணக்கம் 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 அண்ணா. வணக்கம் செல்வண்ணா. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். அக்காக்கள் எல்லாருக்கும் வணக்கம். அண்ணாக்கள் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஓமாம் அண்ணா. அந்த இது இருக்கட்டும் அண்ணா. முதலாவது நாங்க எங்கிட்ட அந்த மக்களுக்கான அந்த உதவி செய்யறத நாங்க தொடர்ச்சியா செய்து வர்றதுக்கு அதுக்குரிய இதை செய்யுங்க மைந்தரண்ணா. அதுல அதை நிப்பாட்டாம அதை மக்களுக்கான உதவியை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு போவோம். இல்லைண்ணா 25ஆம் தேதியை மட்டும் போல நாங்கள் அரசியல் பேசுவோம். அதெல்லாம் எல்லாம் எல்லாம் ரெடி ஆயிட்டது. இப்ப பேசி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்கள் வாட்ஸ்அப் குழுல பேசுறாங்க அண்ணன். அது அதுக்கு பிறகு நாங்கள் அரசியல் பேசலாம். 2 பேரை திட்டம் வைக்கிற அரசியல் பேச முடியாது, பேச மாட்டோம். அப்படி பேசுறான்னு சொன்னா நாங்க வேற ஒரு புதிய டெக்னாலஜி பேசுவோம். இதுல பேச மாட்டோம். அது நாங்க தெளிவா இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு 24 25ஆம் தேதி வரைக்கும், டிசம்பர் 24 25ஆம் தேதி மட்டும் நாங்க அரசியல் எல்லாம் முழுக்க பேசலாம் முடிவுபடுத்திருக்கோம். 25க்கு பிறகு நாங்க ஃபுல்லா இறங்கிடுவோம். என்னதுக்கு மக்கள் விளக்கத்துல இறங்கிடுவோம். தாய் மாதத்துல இருந்து நாங்கள் மனசல கூட வீட்டுக்கு ஒரு மனசல கூட கட்டி கொடுக்க பணியில முக்கியமாக இறங்கிடுவோம். அது நெருங்கி வாழ்த்துக்கள். மே மாதம் வரைக்குள்ள நாங்க கட்டம் 2 கட்டம் 3 போற புதிய வேலை திட்டம் இதை வருஷத்தோட போற ஒன்றுக்கு இறங்குறதுக்கு நாங்க திட்டம் இருக்கிறோம். அதெல்லாம் சரியா வந்துச்சுன்னா அதை வருவோம். எல்லாமே கொஞ்சம் பிந்தலாம். பட் ஆனா போற மாதிரி நாங்க இதுதான் திட்டம். அப்ப அதுக்கப்புறம் அரசியல் பேசியலாது. காலத்தை நேரத்தை ஊழடிச்சு போட்டு நாங்கள் பேர் குழப்பி கொண்டிருக்கலாம். அப்ப இப்ப தொடர்ந்து கழிப்படை மனசுல ஒருத்தர் சில சிக்கல் குழப்பங்கள் வருது.
நாங்க 3 கிழமையும் அரசியல கதைச்சு ஒரு திருத்தம் கொண்டு செய்ய வேண்டி கிடக்குது. முடிஞ்சவரை திருத்தி பார்ப்போம். இல்லையா விட்டுட்டு நாங்க அதுக்கு பிறகு சீமன அரசியல தான் பேசுவோம், இலங்கை அரசியல விமர்சிப்போம். இதுல நாங்க தெளிவா இருக்கும். செல்வனா சரிதானே? எஸ்பி சரிதானே? மேலுள்ளார்கள் சரிதானே? இதெல்லாம் மாற்றி கருத்து இல்லை. நாங்க வந்து என்னன்னா சீமரணியின் அரசியலை தான் முன்னெடுத்து வேலை. சீமரன்னா மட்டும்தான் எங்களுக்கான அரசியலுக்கு சரியான ஒரு இலங்கை அரசியல் விமர்சி. ஏன்னா என்னன்னு சொன்னால் இப்ப அரசியல் நாங்கள் விமர்சிக்கலாம், பட் அரசியலை விட்டு நாங்க விளையலாம். ஏன்னு சொன்னால் நாங்கள் நான் இந்த எனக்கு இன்றைக்கு ஒரு ஆள் இந்த கேள்வி ஒரு ஆள் கேட்டது. இப்ப நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா, நீங்கள் தான் இந்த வெள்ளவட்டி அரசியலே கூடாதுன்னு சொல்லி அவைகளுக்கு ஓட்டு விடாம நீங்கள் தான் இதுல நின்று முன்புறமா நின்று கலைக்கு போட்டீங்கன்னு சொல்லி சொல்லிச்சினோம். அவ நாங்கள் சரியான ஆளை தெரிவு செய்யாம நாங்கள் உனக்கு கஷ்டப்பட்டு செய்து கடைசியா கூடி வந்து நிக்கிறோம். ஆனா நாங்கள் கட்டாயம் பண்ணா நல்ல ஒரு அரசியல் தீர்வு கிடைக்கும் மட்டும் நாங்கள் இதுல கதைக்கத்தான் வேணும். என்னொரு களத்துல மூலமா கதைப்போம். அதனால கதைக்காம விட்டு விளையலாம். அரசியல் எல்லாருக்கும் அரசியல் கட்டாயம் தேவை. சரியான இப்படியான கேள்வியல் வரைக்க நாங்கள் பதில் சொல்ல இயலாம நிக்கிறோம். என்ன அரசியல் என்னண்டா இதுல நாங்க மதில் மேல் பூனையா இருக்கிறோம்னு சொன்னா அதுக்கு மதில் மேல் பூனையா இருக்கிறது விரும்புறதுக்கு காரணம் என்னென்றால் நாங்கள் ஒருவரை கை காட்டி எனக்கு வர்ற தொழில் சொல்ல நம்ம நண்பரே மன அழுத்தம் அப்படி மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் இல்லை. அதுக்காகத்தான் நான் இப்ப வந்து ஆதரிச்சு குழப்பறீங்க. நான் இப்ப எதிர்க்கிறேன். நாங்கள் ஆதரிக்கிறாங்க. நாங்க முதல்ல சொன்னாங்க நீங்கள் மக்களுக்கு தவறான முறையில வழிகாட்ட வலிக்கிட்டால் தவறானபடியா சரிங்கண்ணா உங்களுக்கு எதிராக வரணும்னு சொன்னாங்களானே. அப்ப நாங்க எதிர்நிலையே எடுப்போம். மக்கள் மத்தியில சுட்டி காட்டுவோம். அதே மாதிரி நல்ல அரசியல் இருந்தா நாங்க யாருன்னு பார்ப்போம். அது எங்களுக்கு தெரிவு செய்யப்படுறாங்க நல்ல ஆக்களா இருந்தா, ஒரு நீதியான ஆக்களா இருந்தா, ஒரு தலைமத்துவத்துக்கு பக்குவமான ஆக்களா இருந்தா, மேட நாகரிகமும் தலைமை நாகரிகமும் தெரிஞ்ச ஆக்களா இருந்துன்னு சொன்னா அதை பரிசீலிப்போம். அவ்வளவு பரிசீலிப்போம் பரிசீலிப்போம் கட்டாயம். நாங்கள் இதுல வந்து கஷ்டம் இது பண்ணி அதை கேட்கணும். என்ன இப்படி கேட்கணும் என்னன்னா நீங்க பேசாத இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும். அந்த அமைப்புகளுக்கு கூட்டமைப்புக்கும் இதுக்கோ போட்ட போட்டு யாரையும் தெரிவு செய்திருக்கிறேன். நீங்கள் தான் மக்களை குழப்பின மாதிரியும் கேட்கணும் அண்ணா, அப்படியும் கேள்வி கேட்கணும். என்ன நாங்கள் குழப்பினோம் என்று சொல்லி ஏன்னா அவையன் தங்கண்ட வாரத்துல யாரையாவது டிசைட் பண்ணி இது பண்ணி இருக்கணும்னு சொல்லி இப்ப நாங்கள் வந்து வாக்களிப்புக்கு விட்டுருந்தவங்க வாக்களிப்புக்கு விடைக்குள்ளதான் இவர் தனக்கு வாக்கு விழான்னு தெரிஞ்சிட்டு தான் ஒரு பெருந்தன்மையா காட்டுறதுக்காண்டி தன்னை விலகுறன்னு சொல்லி தான் விலகிட்டு ஜீவன் தொண்டமானம் ஸ்ரீகரனுக்கு தான் அந்த வாக்கு 30 பேரும் வாக்களிச்சார்கள். அதாவது எதிர்கட்சியில இருந்து உள்ளாக்கள் அந்த ஆளுங்கட்சியோட சேர்ந்து அரசியல் அமைப்புக்கு ஒரு ஆளை எடுக்கும் போட்டு அப்ப ஜீவன் தொண்டமானுக்கும் இருக்கும் இதுல 11 பேர் ஸ்ரீதரனையாக்கும் 10 பேர் ஜீவன் தொண்டமான. அதனாலதான் அந்த முகநூல்ல வந்து இந்த பதிவு போட்டிருந்தவர் ஸ்ரீதரன் ஐயா வெர்ஷன் 2.0.01 வெர்ஷன் 2 நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லி ஒரு பதிவு அதான் இருக்கு. இப்ப அவர் இல்லை வேறொரு காய்கறி கொண்டு இப்ப செய்து கொண்டு வாரார். இப்ப என்னன்னா எனக்கு பார்லிமெண்ட்ல சப்போர்ட்டிவா ஒரு எம்பி கதைக்குள்ள மேல எதிர்ப்புகள் வரைக்குள்ள அந்த தடுத்து கதைக்கிறதுக்கு இன்னொரு எம்பி இவருக்காண்டி கதைக்கணும். அப்பதான் அந்த பார்லிமெண்ட் கன்சார்லையும் அந்த இவருக்கு எதிரான கதைக்கிறதா மற்றவர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இவர் பிள்ளையான ஆளுந்து வேற எந்த பார்லிமெண்ட்ல இன்னொரு ஆள் இவரை காப்பாற்றுறதுக்கு இருக்கும். இப்ப இவர் ஆட்களை தேர்வு தனக்கு சப்போர்ட். அப்ப இவர் தான் போய் என்ன செய்யறாருன்னா நானா போய் எல்லாருடையும் என்ன உறவாறுல இருப்பேன் கண்டுபிடிக்காது. ஏன்னா அவருக்கு தனியா அந்த இயங்கையில அந்த சும்மா இல்லாட்டி சும்மா கொஞ்சம் இருந்துட்டு வர வேண்டிய ஆள் தான். அவருக்கு எதிராக சிங்கள கட்சியில உள்ள ஆட்களுக்கு எதிர்த்து கதை கேட்கல ஒரு தமிழ் எம்பி. அப்பதான் அவர் அந்த கடைசியா உதவிகளை சொன்ன தான் இந்த ஆளுங்கட்சிக்கும் ஆதரவு தெரிவிப்பேன், பார்லிமெண்ட்ல நல்ல விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆதரவு தெரிவிப்பேன் என்ற ஒரு டோக்க போட்டதே அதுக்குதான். அந்த விளங்குவரன் என்று நினைக்கிறேன் என்டிபி கட்சியில பாராளுமன்ற உரையில அர்ச்சுனாவுக்கும் இந்த நன்றி பாராட்டுற மாதிரி அந்த வெள்ளத்திலே அர்ச்சுனா நன்றி சொல்லி அவர் இதொண்டு கொடுத்திருக்காரு.
ரெண்டு பக்கமும் சமநிலை போக்குல போற மாதிரி போறாரா என்னன்னு தெரியல. அது ஒரு அரசியல் நாகரிகம் அவற்ற கட்சியால அவங்கள நாகரிகம் அது ஓகே வேலை செய்தா சொல்லத்தான் இல்ல. ஆனா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா அவங்களுக்கு ஒரு அது நாகரிகம் இருக்கு. ஆனா அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு ஒரு கோட்பாடு இருக்கு. கேட்டு பாருங்க நீங்க இது மாதிரி சொல்ல மாட்டால் அவங்களுக்கு இந்த எம்பிக்குரிய சம்பளம் எல்லாமே அவங்கள கட்சி தலைமையகத்துக்கு போகும். அவங்க சம்பளம் இல்லைன்னா அது நம்ம கொடுக்குற மன்னிக்கணும். அது அவங்களுக்கு இப்ப இல்ல. இருக்கும்போது இருந்தே அப்படித்தான் அவங்களோட எல்லாரும் சொன்னீங்கன்னா நான் சின்ன காலத்துல இருந்தே பார்த்தனா நீங்க கொழும்புல ஒரு நோட்டீஸ் அடிச்சாங்கன்னு சொன்னா இந்த சுவரொட்டி அந்த காலத்துல ஜெயிப்பிற மறைமுகமான சுவரொட்டிகளும் வந்தது நிறைய இந்த தொழிற்சங்கங்கள் ரோதுகள் எல்லாம் அதே மாதிரியான அதே பேட்டர்ன்ல அவங்க இலங்கை பூராவும் அடுத்த நாள் ஒடிய 6 மணிக்கு அந்த நோட்டீஸ் ஒட்டுக்கொள்ளாது. எப்படிதான் கொண்டு வந்து ஒட்டுறாங்கன்னு தெரியல. சில நெட்வொர்க் அப்படி வேற இருந்தது. அது சிஸ்டம் அந்த மாதிரி வச்சிருந்தவங்க அவங்க. நீங்க கொழும்புல ஒரு பிரிண்ட் பண்ணி அதே டைமுக்கு இங்கேயும் கந்தலாயிலையும் ஒட்டுவாங்க, மோதூர்லையும் ஒட்டுவாங்க, அங்க நூறடியாவிலையும் ஒட்டுவாங்க. அந்த மாதிரி நெட்வொர்க் வந்து அவங்க இருந்தது. இப்ப இல்ல இந்த ஆரம்ப காலத்துல இருந்து இருந்தது ஜெயிக்கிற சூரொட்டிகள் எல்லாம். அவங்களோட இந்த இலங்கையில இருக்கிற தொழிற்சங்கங்கள்ல முக்காவாசி ஜேபி கட்சி தான் தொழிற்சங்கங்களை வச்சிருக்கு. அதனாலதான் அவங்க இந்த பார்லிமெண்ட்லயும் இந்த வெல்லக்கூடியதும் அந்த அரகலா அது எல்லாத்துக்குள்ளேயும் உள்வாங்கினது அவங்களாம். மற்ற சேவரன் சீமான் அண்ணையை பற்றி உங்களோட கருத்து என்னென்ன? சீமான் அரசியல் எனக்கு எந்த கருத்து என்னன்னு சொன்னா தமிழ் மக்களுக்காண்டி 6வது காய்ச்சா நான் அவரை போற்றுவேன். அவ்வளவுதான். தமிழ் மக்கள் எதிர்காலத்தையும் கிடைக்கலாம், கடந்த கால வீரங்களையும். அது உண்மையா அது ஒரு பரப்புறதான். நீங்க சீமான ஜோக்கராவும் பார்க்கலாம். உண்மையா இந்தியாவில இருக்கிற ஒரு பெரிய ஒரு தேசம், எத்தனை 100 கோடிக்கு மேல உள்ள தேசத்துல இந்தியாவில இருக்கிற சட்டங்களுக்கு மீறி ஒரு தமிழன் நம்ம இலங்கை தமிழன் ஒருத்தனை பற்றி கதைக்கிறான்னு சொன்னா அது நம்மள தலைவனுக்காண்டி கதைக்கிறதுக்கு நம்ம இவ்வளவும் அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். அவர் என்ன செய்யறாங்கிறது பார்க்க தேவையில்லை. அதான் எனக்கு முக்கியம். அதே தான் இங்கேயும் நாங்க எதிர்பார்க்கிறோம். இங்கேயும் தமிழனுக்காண்டி யார் கதைக்கிறானோ அவளை நாங்க தூக்கி விடுவோம். அதுதான் இப்ப தேவை நமக்கு. நம்ம ஒரு ஏரியா இருக்கிறோம் இல்லைங்கிட்டா. இப்ப நாங்கெல்லாம் ஏன் இதுக்குள்ள வாரம் ஏன் வாரம் என்று சொன்னா நீங்க இந்த களத்தை பார்த்துட்டு நீங்க நல்ல ஒரு விஷயத்துக்கு எல்லாரும் ஒன்று சேரலாம். ஒன்று சேர்ந்து கை ஒர்க்கத்தான் நாங்க வாரது. அப்ப இப்படியான துரோகிகளை தான் நம்ம மக்களுக்கு சுட்டி காட்டணும். யாரு துரோகி எப்படி செய்யறாங்கன்றது உலங்குதான். உண்மையா சீமாண்ட இதுகளை நான் அடிக்கடி பார்க்கணும். அந்த டிக்டாக்குகள் அது வசனங்கள் வீர வசனங்கள் உண்மையா அந்த ஆளுக்கு உண்மையா அந்த ஆளு ஏனென்றா இந்தியாவில தெரியும் தானே. இந்தியா திராவிடம் வந்து கடைசி வரைக்கும் ஒரு தமிழனை தமிழ்நாட்டை ஆள விடாது. அதான இந்தியாவில தமிழனுக்குரிய சாபக்கேடே இதுதான். தமிழாக்கள் எப்பவும் இன்னொரு தண்டா போய் கொடுக்குற என்ன ஆளுன்னு சொல்லி நம்ம ஆள்றதுக்கு